தாகாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றோமே. فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله على وجه الحمد. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமையானவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அன்சார்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவன் படைத்த அற்புதமான படைப்பாகிய மனித படைப்பில் உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கூறுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த படைப்பாக மனித உடலை ஆக்கினார். உடலோடு மாத்திரம் வாழவில்லை மனிதன், சொல்ல போனால் மனித வாழ்வு அவன் உள்ளத்தால் நடக்கிறது. கல்வி என்று சொல்லுகிறோம், நப்சு என்று சொல்லுகிறோம், ஆன்மா என்று கூறுகிறோம், ஆத்மா என்கிறோம், மனசு என்கிறோம். நன்மைகள் தீமைகள் இரண்டுக்கும் சேர்த்து பொக்கிஷமாக இரண்டையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பெட்டகமாக மனிதனின் மனம் அமைந்திருக்கிறது. மனித மனம் குரங்கு என்று சொல்லுவார்கள். மனித மனம் தாவி வாயும் என்பார்கள். மனித மனம் மிக மோசமான கற்பனைகளை உள்ளடக்கியது என்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மை தீமை இரண்டையும் நான் அதிலே போட்டேன். அல்லாஹ் கெட்டதையும் போட்டான், இறை அச்சத்தையும் போட்டான். எந்த ஒரு நன்மையிலாவது முழுக்க முழுக்க நன்மை மாத்திரம் இருந்தால் மலக்காகி போவார்கள். எந்த மனத்திலாவது முழுக்க முழுக்க தீமை மட்டும் இருந்தால் சைத்தானாகி போவார்கள். ஆனால் இங்கே சாத்தானிய குணமும் இருக்கிறது, மலக்குகளின் குணமும் இருக்கிறது. இந்த ரெண்டையுமே அவன் தான் போட்டான். எப்போதாவது நன்மையை தூண்டும், அடிக்கடி தீமையை தூண்டும். வித்தியாசமான மிக நல்ல என்று சொல்வதா, மிக மோசமான என்று சொல்வதா, அப்படி ஒரு படைப்பு மனித உள்ளம். 7 பொருட்கள் மீது சத்தியம் செய்து இறைவன் பேசுகிறார். சூரியன் மீதானை, சந்திரன் மீதானை, பகலின் மீதானை, இரவின் மீதானை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த நப்சின் மீது ஆணையாக இந்த நப்சில் நான் கெட்டதையும் போட்டேன், நல்லதையும் போட்டேன். அதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவன் ஜெயித்து விட்டான். அதன் சொல்படி கேட்டு நடந்தவன் நட்பு நுழைந்து விட்டான் என்கிறது திருக்குர்ஆனுடைய வசனம். மனதை அடக்குவதில், மனதை கட்டுப்படுத்துவதில், மனதை தன்மையப்படுத்துவதில், மனதை காயம் போடுவதில், மனதை பட்டினி போடுவதில் ஒரு மனிதனின் வெற்றியின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. வலிமார்கள் என்கிற இறைநேசர்கள் அந்த தரத்திற்கு போவதற்கான காரணம் அவர்களின் மனம் அவர்களின் கையளவுக்குள், கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது.
மனது ஆசைப்படுகிறதை எல்லாம் கொடுத்து விட மாட்டார்கள் நல்லடியார்கள். மனதை காயப்போடுகிறவன் எப்போதும் செய்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் வார்த்தைகளில் அழகாக இதை உருவகப்படுத்துவார்கள். உடலில் ஒரே ஒரு சதை துண்டு கெட்டால் எல்லாம் கெட்டு போகும், அது மட்டும் சரியானால் எல்லாம் சரியாகி போகும், அறிந்து கொள்ளுங்கள் அது உள்ளம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளத்தின் செயல்பாட்டை குறித்த எச்சரிக்கை நமக்கு தருவார்கள். வெளியில இருக்கிற சைத்தானை விட நமக்குள்ள இருக்கிற நப்சு மகா மோசமானது, சைத்தானை விடவும் மோசமானது. அவனோடு போராடுகிற போராட்டத்தில் கூட சில நேரம் ஜெயிக்கலாம். மனசு வழியாக அவன் தூண்டுகிற போராட்டத்தில் மனிதனால் ஜெயிக்க முடியவில்லை, தோற்று போகிறான். சைத்தான் வெளியில இருக்கிறான், இது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு மனிதன் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ வேண்டும் என்றால் முதல் பயிற்சி அவனுக்கு தொழுமையும் ஜக்காத்தும் ஹஜ்ஜும் நோன்பும் அதெல்லாம் அல்ல, அதற்கெல்லாம் முன்னால் உளக்கட்டுப்பாடு, உள தூய்மை, உள்ளத்தை அடக்குகிற தன்மை. மதீனாவின் 10 வருஷ காலத்தில் இஸ்லாமிய ஷரீஅத்தின் எல்லா சட்டமும் வந்தது. ஆனால் இந்த சட்டத்திற்கு முன் மக்காவினுடைய 13 ஆண்டு காலங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே செய்தது ஷரீஅத் அல்ல, நப்சோடு நடத்திய ஒரு அற்புதமான தூய்மைக்கான போராட்டம். சஹாபாக்களை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த பக்குவப்படுத்த பயிற்சி கொடுத்தார்கள். அந்த பயிற்சி 13 ஆண்டு காலங்கள். என்ன நடந்தாலும் எதிர்கொள்ளுவதற்கு தேவையான அளவுக்கு ஒரு முஸ்லிமின் உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற பணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நுபுவத்திற்கு பிந்தைய சுமார் 13 வருட காலங்கள் செய்த பணி. மக்காவிலே ஒரு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கப்படுகிற போது அல்லாஹ் உதவ முடியாதா? ஒரு சுமையா ஷஹீதாக்கப்படுகிற போது அல்லாஹ் உதவ முடியாதா? தொழுக விடாமல் முஸ்லிம்களை மக்காவிலே தடுக்கப்பட்ட போது அல்லாஹ் உதவ முடியாதா? முடியும். ஆனால் இவர்களுக்கு இவர்களின் மனங்களை வெல்லுவதற்குள்ள பக்குவத்தை கொடுக்க முற்பட்ட இறைவன் சோதனைகளை அப்படியே சோதனைகளாகவே நீடிக்க செய்தார். பாக்கி அடியும் பட்ட காயங்களும் அவர்களுக்கு ஏற்பட்ட விழுப்புண்களும் அவர்களை உரமேற்றியது. அந்த உள்ளத்தை செதுக்கினார்கள். 13 வருடம் இந்த உள்ளம் எதையும் தாங்கும் இதயம் என்று வந்துவிட்டதற்கு பின்னால் மதீனாவிலே கொண்டு வந்து வரிசையாக சரவென அத்தனை சரிய சட்டங்களும் இறங்கியது. தொழுகை அங்கே கடமை, ஹிஜ்ரி 2 நோன்பு கடமை, ஹிஜ்ரி 2 ஜக்காத்து கடமை, அடுத்தடுத்து எல்லா ஷரியத் சட்டங்களும். ஷரியத்தின் படி ஒருவன் வாடுவதற்கு முன்னால் தன் உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டால் ஷரியத் இவனுக்கு சாதகமாக வளைந்து கொள்ளும் என்கிற செய்திதான் மக்காவினுடைய 13 ஆண்டு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் அறிவிக்கிறது. மனதின் தீங்குகள் ரொம்ப மோசமானது. இன்றைக்கு மனதிற்கு அடிமையாகி போனதுதான் உலகத்தின் எல்லா குற்றங்களுக்கும் காரணம் என்று சொல்லலாம். மார்க்க ரீதியாக உள்ள இஸ்லாமிய வாழ்வியலில் நாம் தோற்று போவதற்கும் மனதிற்கு அடிமைகளாக இருப்பதே காரணம் என்று சொன்னால் கிடையில்லை. திருடவரும் திருடன் வெளியிலே இருந்தால் எப்போதாவது வந்தால் மாட்டிக் கொள்வான். சமயம் தெரியாது, சூழ்நிலை தெரியாது, விழித்திருக்கிறார்களா தூங்குகிறார்களா தெரியாது. இங்கே நம்மை திருடுகிற திருடன் நம்முடைய ஆன்மா உள்ளுக்குள்ளே இருக்கிறான். சந்தர்ப்பம் பார்த்து திருடி விடுவான். அவனுக்கு சூழ்நிலை தெரியும். இந்த நேரத்துல இவனுக்கு இதை கொடுத்தோம்னா செஞ்சிருவான். எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்கிற இவன் வீட்டு திருடன் வெளியில இல்லை. மிக மோசமாக மனிதனுடைய நப்சுகள் ஹதீஸ்களில் வர்ணிக்கப்படுவதற்கு காரணம் அது. நப்சை எதிரி என்கிறது ஹதீஸ், நண்பன் என்று சொல்லவில்லை. நம்முடைய மனம் நமக்கு எதிரி. ஆனால் ஒரு வித்தியாசம், இவன் பிரியத்திற்குரிய எதிரியாக இருப்பதால் இவன் சொல்லுகிற எதுவுமே நம் காதுகளில் விழுவதில்லை. அரபியில் அற்புதமாய் பழமொழி உண்டு, ஒரு பொருளை அளவு கடந்து நேசித்தால் குருடாக்கிவிடும், செவிடாக்கிவிடும். ரொம்ப நேசமானவங்க என்ன தப்பு செஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாது.
ரொம்ப பிரியமானவங்க என்ன திட்டினாலும் காதுல கேட்காது. ஒரு பொருளின் மீதான பிரியம் குருடனாக்கும் செவிடனாக்கும். இந்த மனதும் நம்முடைய கண்ட்ரோலில இல்லாமல் நாம் அதற்கு பிரியத்திற்குரியவனாக மாறி போனதால் அவன் செய்கிற எந்த தவறும் தவறாக தெரியாமல் குருடராய் செவிடராய் ஒரு மனிதனை ஆக்கி விடுவதற்குள்ள ஒரே ஒரு பொருளாய் அல்லாஹ் உள்ளத்தை வைத்து விட்டான். அதற்குள் எல்லா நன்மையும் தீமையும் அனைத்தும் அடக்கம். கெட்டுப்போன உள்ளத்திற்கு அல்லாஹ் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 செய்தி சொல்லுவார்கள். பசாதாகி போய்விட்டது. கெட்டுப்போன உள்ளத்திற்கு 2 அடையாளம். படைத்தவன் சம்பந்தப்பட்ட எந்த செய்தியும் பிடிக்காமல் படைப்புகளின் செய்தியும் நடவடிக்கைகள் மாத்திரம் ஒரு மனிதன் பிரியப்பட ஆரம்பித்தால் அங்கே கெட்டு போய்விட்டது என்று அர்த்தம். 2வது அடையாளம் சொல்லுவார்கள், அடிக்கடி அழுகை வரவில்லையானால் உள்ளம் கெட்டு போய்விட்டது என்று அர்த்தம். துக்கத்தில் அழுகை, ஒரு துன்பத்தின் போது அழுகை, ஒரு மையத்தை பார்க்கிற போது அழுகை, அல்லாஹ்வை நினைக்கிற போது அழுகை, கையேந்தி அவரிடத்தில் துஆ செய்கிற போது அழுகை, ஏதாவது மார்க்க ரீதியான விஷயங்களை மறுமையின் அச்சுறுத்தல்களை கேட்கிற போது அழுகை, திருக்குர்ஆன் ஓதுகிற போது அழுகை, இறைவனின் திக்ருகளிலே அழுகை. வரலன்னா கல்வி செத்து போய்விட்டது என்று பொருள். செத்து போன கல்விக்கு 2 உதாரணம், 2 அடையாளம். ஒன்று, படைத்தவன் சம்பந்தப்பட்ட நினைவுகளில் மூழ்குவதை விட படைப்புகளுடனான நிகழ்வுகளில் மூழ்கி இருப்பார்கள். ஒன்று. 2வது, கண்ணீர் அதிகம் வராமல் இருந்தால், கல்வி கரையாமல் இருந்தால் அது கல்லாகி போய்விட்டது என்பதற்கு அடையாளம். திருக்குர்ஆனின் முதல் ஜுசுவில் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் இப்படி ஒரு வாசகம் சொல்லுவான், சில உள்ளம் கல்லை விடவும் கெட்டு போய்விட்டது, கல்லை விடவும் கட்டாங்கரையாக போய்விட்டது, கற்களிலே கூட சில பாறைகளில் தண்ணீர் வடியும் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். கற்களிலே கூட தண்ணீர் வடியுமாம். சில கல்புகளில் இருந்து கண்ணீர் வருவதில்லை. அப்படியானால் இவர்கள் கல்புகள் கல்லை விட கடினமாகி போய்விட்டது என்பதற்கு அர்த்தம். ஜெயித்தாக வேண்டும் அந்த மனதை. வாழ்க்கை அதுதான், மனித வாழ்க்கை அதுதான். உலகத்தின் எல்லா எதிரிகளையும் விட பெரிய எதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இது, உன்னுடைய விரோதிகளில் எல்லாம் பெரிய விரோதி உன் 2 தோள்புஜங்களுக்கு இடையில இருக்கிற உனது உள்ளம். அதை ஜெயித்து விட்டால் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டார். வாழ்க்கையில ஜெயிப்பது எப்படின்னு நிறைய சொல்றாங்க. இல்லை, மனதை அடக்கியவன் மாத்திரமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியறது இல்லை. காரணம் என்ன? அது அப்பப்ப ஏதாவது லாஜிக் பேசும். நம்ம மனசு எதையாவது செய்யலாம்னு நினைக்கும் போது அதை சரிப்படுத்தி ஒண்ணு பேசும். இது தப்புங்கிற மாதிரி நினைக்க தோணுங்கிற போதே அதை சரின்னு காட்டும். ஜஸ்டிபிகேஷன், ஒரு ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்து ஆளை ஒரு வாதி பண்ணி, ஹராமான சம்பாத்தியத்தை ஏன் வாழ்க்கை பூரா செய்து கொண்டிருப்பவனை கேளுங்கள். நான் என்ன எனக்கு சாப்பிட்றதுக்காக சம்பாதிக்கிறேன், நான் திக்கிறது 2 சப்பாத்தி தான், ஏதோ என் மக்களுக்காக அவங்களுக்காக. ஒரு ஹராமிற்கு தப்பை கட்டுகிறோம் அல்லவா, ஒரு ஹராமிற்கு வழித்து ஒரு காரணம் சொல்லுகிறோவா? நெப்சினுடைய லாஜிக் இது. நம்முடைய மனம் பேசுகிற தந்திரம் இது. ஒரு செயலை தடுக்கலாம் என்று முற்பட்டால் இல்ல தடுக்க தேவையில்லை, அது இப்படி ஒரு வழித்துறை வைத்துக் கொண்டால் அது சரியாகிவிடும் என்று லாஜிக்காக நம்மை ஜெயிக்கிறது. அதை மீறி ஜெயித்தாக வேண்டும். வேடிக்கையாக எழுதுவார்கள் மார்க்க அறிஞர்கள். கற்பழிப்பு செய்து விட்டான் ஒருவன் ஒரு சிறுபிள்ளையை. கர்ப்பமாகி அவள் ஊருக்கு முன்னாலே வரப்போகிறாள். யாரோ போய் நண்பன் கேட்டிருக்கிறார், இப்படி பண்ணிட்டேன், பண்ணது பெரிய அஸ்திரமோ அது கூட பிரச்சனை இல்லை, அது கர்ப்பம் அப்படியே வளர்கிறது, அந்த பிள்ளைக்கு கர்ப்பமான வயிறு தெரிகிறது, ஊரின் முன்னால் அது அவமானப்பட போகிறது. சரி, தவறைத்தான் பண்ணி தொலைஞ்ச, அதை கருக்கலைப்பாவது செஞ்சிருக்கலாமே என்று சொன்ன போது அவன் வேடிக்கையா சொல்லுவானா, செய்யலான்னு நினைச்சேன், ஆனா உடமாக்கெல்லாம் மக்ரூஹ்னு சொல்றாங்க. எங்கேயோ ஒரு பெரிய மகாபாதகத்தை செய்துவிட்டு ஒரு சின்ன குற்றத்தை எங்கோ நப்சினுடைய லாஜிக்கு, மனம் பேசுகிற தந்திரம் ஜெயிக்கலாம் என்று நினைத்தால் எந்த குற்றத்தையும் லேசாக பேசக்கூடிய லாஜிக்கு நம்ம மனதிற்கு தெரியும். எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் அப்போதைக்கு சிறிய விஷயமாய் காட்டி, நீ பண்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, அவனை பாரு அவன் உன்னை விட பெரிய தப்பு பண்ணலையா என்று யாரையாவது கொண்டு வந்து காட்டி
நம்மை ஜெயித்து விடக்கூடிய லாஜிக் அந்த மனதினுடைய தந்திரங்களில் உள்ளது. இதையெல்லாம் மீறி அந்த தந்திரத்தை, மனதினுடைய லாஜிக்குகளை இதையெல்லாம் ஜெயித்தாக வேண்டும். மார்க்கம் மிக தெளிவாக இந்த நப்சை அடக்கி ஆடுகிற அந்த நேரத்தில் மட்டும்தான் மனிதன் இறைவனை நெருங்க முடியும். அல்லாஹ் இந்த நப்சை ஜெயித்தவர்களுக்கு தன் வாசலை திறந்து விடுகிறார். அதற்குள்ளே அல்லாஹுவை மாத்திரம் இல்லாமல் எல்லா குப்பைகளையும் உள்ளுக்குள்ளே வைத்திருப்பவன் ரப்பை நோக்கிய அடிகளில் நெருங்க முடியாது. ஆன்மீக பெருந்தகை பயந்தீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், அல்லாஹ் எங்கிருக்கிறான்? எங்கிருக்கிறான் என்றால் உன்னுடைய 2 அடிகளுக்கு இடையிலே இருக்கிறார். என்ன அடி தெரியுமா? ஒரு காலில் உன் நப்சை மிதித்து விட்டால் அடுத்த கால் அல்லாஹ்விடத்திலே நீ வைத்து விடலாம். அடுத்த கால் அல்லாஹ்வின் சமூகத்தில் வைத்து விடலாம். சொர்க்கம் எங்கிருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஒரு காலில் உன் நப்சை மிதித்து விட்டு அடுத்த காலை நீ சொர்க்கத்திலே வைக்கலாம். நப்சை அடக்காமல், மிதிக்காமல், அதை காயம் போடாமல், அதற்கு மாற்றம் செய்யாமல், அதன் விருப்பத்திற்கு எதிராக செயல்படாமல் நப்சை பொறுத்தவரை ஜெயிக்க முடியாது. அடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நிறைய பேர். எல்லா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள், எல்லா விதமான தீய செயல்களுக்கு அடிமையானவர்கள், தங்களுடைய சுபாவங்களை கூட மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முனைகிறவர்கள், அடக்கி ஆள நினைக்கிறார்கள். மார்க்கம் கூட அதற்கு சில வழிகள் சொல்லுகிறது. மனதை எப்படி கட்டுப்படுத்தலாம், மனதை எப்படி ஜெயிக்கலாம்? மார்க்கம் சொல்லுகிற முதல் வழி, அது ஆசைப்படுறதை எதையுமே அதுக்கு கொடுக்க கூடாது. மனம் எதை விரும்புவோ அதை தரக்கூடாது. எதையாவது ஒன்றை சாப்பிடலாம் என்று நினைக்கிறதா, அப்போதைக்கு சாப்பிடாமல் இருக்க வேண்டும். மனம் விரும்புவதை அதற்கு தராது. குர்ஆனில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள், சொர்க்கத்தை பற்றி குர்ஆனிலே வருகிறது, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் அங்கே கிடைக்கும். அப்படியானால் இங்க மனம் விரும்பினதெல்லாம் கொடுக்க கூடாது. கொடுத்தால் சொர்க்கத்திலே அவனுக்கு அது கிடைக்காது, அந்த நசீப் இருக்காது. நப்சிற்கு எதிராக செயல்படுதல் என்று இதற்கு பொருள். நீங்கள் எத்தனை இறைநேசர்களின் வரலாறுகளை படித்தாலும் இந்த கோட்டுக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள். தங்களுடைய மனம் எதை சொல்லுமோ அதற்கு மாற்றமாய் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைப்பார்கள். மனம் விரும்புறதை கொடுக்கக்கூடாது, செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியும், அல்லாமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹம்பலி மதுஹபை தோற்றுவித்த சட்ட மேதை. வீட்டில் சொன்னார்கள், மாவு இல்ல வாங்கிட்டு வாங்க. போனார், மாவு மூட்டை வாங்கினார். தூக்க முடியல, பெரிய சுமை, கூலியால் யாராவது வேண்டும். தூரத்தில் பார்த்தார், ஒரு மனிதர் மரத்தடியில கூலி வேலை செய்பவர் நின்றிருந்தார். இதை கொஞ்சம் என் வீட்டு வரையும் தூக்கிட்டு வா, உனக்கு இவ்வளவு கூலி. பேசி முடித்தார். மூட்டையை தூக்கி தொழிலாளி தோளில வைத்தான். அஹ்மது பின் ஹம்பல் கூட நடக்கிறார். ஒரு சில நல்லடியார்களுக்கு முகங்களை பார்த்தவுடனே எடை போடும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி, அந்த கூலி தொழிலாளியை பற்றி துல்லியமாய் தெரிந்து கொண்டார் அஹ்மது பின் ஹம்பல். வீட்டிற்குள்ளே நுழைகிறார். ஏற்கனவே மிச்சம் இருந்த மாவிலே அவர்கள் ரொட்டி சுற்றிருக்கிறார்கள். வீடு முழுக்க ரொட்டி மனம், கமவென்று ஃப்ரெஷ்ஷாக தயாராக இருக்கக்கூடிய மனம். உள்ள நுழைந்த உடனே எல்லோருக்கும் சாப்பிட ஆசை. அஹ்மது பின் ஹம்பல் தன் மகனை கூப்பிட்டார்கள். சாலிஹ் என்றவருக்கு பெயர். ஏ சாலிஹ், வெளியில கூலி தொழிலாளி ஒருத்தர் நிற்கிறார், அவருக்கு ஐயூப்னு பேர். அவர் அநேகமாக என் கணிப்புப்படி நோக்கு வைத்திருக்கிறார். நீ இப்போது இருக்கிற ரொட்டியில 2 ரொட்டி கொண்டு போய் கொடு, இஃப்தாருக்கு அவர் பயன்படுத்தி கொள்ளட்டும். சாலிஹ் 2 ரொட்டியை எடுத்து கொண்டு போய் ஐயூப் அந்த கூலி தொழிலாளியின் கையிலே கொடுத்தவுடன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். திரும்ப மகன் உள்ளே வந்து தந்தையிடம் சொன்ன போது சிரித்தார்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. கொஞ்ச நேரம் கழித்து இப்போது வந்திருக்கிற மாவில் ரொட்டி சுட்டு திரும்ப கொண்டு போய் 2 ரொட்டியை அதே மகனிடம் கொடுக்க சொல்லி அவர் கொண்டு போய் கொடுக்கிறார். வாங்கி கொண்டார். மகனுக்கு மாத்திரம்தான் ஒன்றும் புரியவில்லை. வாங்கியவருக்கும் புரிந்தது, அனுப்பிய அஹ்மது பின் ஹம்பலுக்கும் புரிந்தது. மகனுக்கு மாத்திரம் புரியவில்லை. மகன் போய் கேட்டார். அப்படியே கொடுத்தப்ப வாங்கல, இப்ப கொடுத்தப்ப வாங்கிட்டார். ஐயூப் நல்ல மனிதர், நோபாளி மாத்திரமல்ல, தன்னுடைய மனதை அடக்கி ஆளுகின்ற தஜ்ஜிய சுன்னம் என்கிற போராட்டத்தில் அவர் இருக்கிறார். முதல்ல வீட்டுல நுழைஞ்ச உடனே இதை சாப்பிடலாம்னு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்த இடத்துல அதை அவர் கொடுக்க மாட்டார்.
இரண்டாவது நாம் கொடுப்போம் என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இல்லை. அதனால திடீர்னு கொடுத்த ஒன்றை வாங்கிட்டாரு. மனம் எதிர்பார்க்கிற ஒன்றை எப்போதும் வாங்கக்கூடாது. மனம் எதிர்பார்க்கிற ஒன்றை எப்போதும் சாப்பிடக்கூடாது. அதற்கு எதிராகத்தான் நடக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட விருந்து, இதுல பங்கெடுத்துக் கொண்டால் இவ்வளவெல்லாம் சாப்பிடலாம் என்று மனசு பிடித்து இழுக்குமானால் அந்த விருந்தை தடை செய்யலாம், சாப்பிடாமல் வரலாம். நப்சுக்கு எதிரான போரில் ஜெயிப்பவர்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதற்கான மனதை அடக்குவதற்கான சீர்திருத்த வழிகளில் முதல் வழி அந்த நப்சு விரும்புகிற எதையும் அதற்கு தரக்கூடாது. என்ன ஆசைப்பட்டாங்க? ஒரு காட்சியை காண்பதற்காக, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு காட்சியை ரசிப்பதற்காக, அல்லது ஒரு இடத்திற்கு போகிற போது இதுவும் கிடைக்கும் என்று தவறான ஒரு ஆசை வந்தால், குறிப்பாக ஹராமுகள் வந்தால், அந்த ஹராமுகளை நோக்கி மனதை திசை திருப்பாமல் அப்படியே கட்டுப்படுத்தினால் இவன் அல்லாஹ்வை நோக்கி நெருங்குகிறான் என்று பொருள். ஆயிரக்கணக்கான இறைநேசர்களின் வாழ்க்கை உண்டு. ஆசைப்பட்டதை எதையுமே நப்சுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு எவனோ சொல்லி விட்டா அத்தனைக்கும் ஆசைப்படு. மனம் விரும்புவதெல்லாம் வாழ்க்கை, கிடைத்ததையெல்லாம் அடைய வேண்டும். இருக்கிற வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். இப்படிப்பட்ட கொடுமையான வார்த்தைகளால், சொற்களால், விளம்பரங்களால் மனதை முழுக்க முழுக்க அதனுடைய கண்ட்ரோலுக்கு போய்விட்ட மனிதர்கள் தான் பார்க்க முடிகிறது. அடங்கி ஆழ பெரிய போராட்டம் நடக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசிரமங்கள், எல்லா மடங்கள், என்னென்னவோ பல்வேறு ஆட்கள், மனிதர்கள் மனதை இருப்புப்படுத்துவதற்கான போராட்டத்தில் இருக்கிறார்கள். ஜெயிக்க முடியல. விரும்பியதெல்லாம் கொடுத்தான். மிகப்பெரிய இறைநேசர்களில் ஒருவர் ஈராக்கிலே பக்தாதினுடைய வீதியில நடக்கிறார். அபு துராபு பக்ஷி என்று பெயர். அபு துராபு பக்ஷி. இறைநேசர்களா இருக்கிறதுனால ஆசை வராதா என்ன? வாயும் இருக்கிறது, வயிறும் இருக்கிறது அல்லவா? ஏதோ ஒரு வித்தியாசமாக அவருக்கு ஒரு ஆசை. ரொட்டி வேண்டும், கூட அதற்கு சாப்பிட முட்டை வேண்டும். ரொம்ப நாள் அது இப்படி ஒரு கூட்டணியில சாப்பிட்டு, நம்மை போல அறுசுவை உணவுகளுக்கு சொந்தக்காரர்கள் அல்லவே அவர்கள். எப்போதாவது கிடைத்ததை சாப்பிடுபவர்கள். வித்தியாசமாய் இந்த ரெண்டு பொருளும் ஆசை. மனதிலே நினைத்துக் கொள்ளுகிறவர் சிரித்துக் கொள்ளவும் செய்கிறார். இவ்வளவு பெரிய உயர் ரக உணவு உனக்குலாம் எங்க கிடைக்க போகுது? பேசாம எது, சும்மா ஆசைப்பட்டு எங்க கிடைக்கும்? பேசிக்கொண்டே போகிறார். ஒரு தெருவிலே போய் கொண்டிருக்கிற போது திடீர்னு ஒருத்தர் வேகமாக வருகிறார். என்னோட பசுமாட்டை பாத்தியா என்று கேட்டாங்க. எங்கேயோ கேட்க வேண்டிய கேள்வியே எங்கேயோ வந்து, இவர் ஒரு பார்ப்பதற்கு வழிபோக்கருடைய கோலத்தில் இருக்கின்ற ஒரு அப்பா இறைநேசர். என்னோட பசுமாட்டை பாத்தியான்னா நான் பார்க்கல. இவர் அதற்கும் கூட ஒரு மாதிரி சிரித்து வைத்தார். ஒரு சிரிப்பு. எந்த கேள்வியை என்கிட்ட வந்து கேட்கிறானே நினைச்சிட்டு சிரித்தாரோ என்னவோ. அவனுக்கு சந்தேகம் அதிகமாகி போய், நீ தான் எடுத்திருக்க, நீ தான் ஓட்டிட்டு போயிருக்க, எங்க ஊருக்கு இந்த பக்கம் இந்த தெருவுக்கு நீ புது ஆளா இருக்க. நீண்ட நேரம் வாக்குவாதம். இல்லைன்னு மறுக்கிறதல்ல, இடையிடையில சிரிக்கவும் செய்கிறார். என்ன மனதிலே நினைத்து சிரிக்கிறாரோ, கோபம் வந்தது. மரத்தில் இருந்து குச்சியை ஒடித்தவன் அடிக்க ஆரம்பித்தார். நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒட்டுமொத்த ஈராக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய உலகம் முழுவதும் அபு துராபு பக்ஷியை கண்ணாலே காண்பதை கூட பாக்கியமாக கருதினார்கள் அந்த காலத்தில். பாவம், அடிப்பவனுக்கு அவர் அபு துராபு பக்ஷி என்று தெரியவில்லை. சக்கையாக அடித்தான். பேசாமல் இருந்ததனாலோ அல்லது அடி வாங்கி கொண்டும் சிரித்ததனாலோ திரும்ப திரும்ப அடித்தான். 70 அடிகள். யாரோ ஒரு தெருவில போனவன் வந்து கையை பிடித்து பலார் என்று இவனுக்கு ஒரு அறை கொடுத்து, நீ யார் அடிக்கிறாய் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா இந்த பேரை? அபு துராபு பக்ஷி. கதறி அழுது விட்டான் அந்த ஆள். வாழ்க்கையில நான் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஜீவன் இவர். அவரா இவர்? என் கையால இப்படியா ஒரு கொடுமை செய்து விட்டேன். அப்படியே 2 காலையும் பிடித்துக் கொண்டு அழுகுவான், கதறுவான். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிட்டேன். இல்ல முழுமையா மனசு வந்து சொல்லுங்க, மன்னிச்சிட்டேன். எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லுங்க, எந்த வருத்தமும் இல்லை. இல்லை இப்படி சொன்னா பத்தாது, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுல வந்து காலை விட்டு போயிருங்க, நீங்கள் என் மீது கோபம் இல்லை என்று அர்த்தம். அபு துராபு பக்ஷியை கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு போவார்கள். சரி போ. போகிற வழிபோக்கர்களுக்கு, அல்லாவாளர்களுக்கு இந்த தெரு அந்த தெரு என்ன போனார்கள். வீட்டில கொண்டு போய் குடிக்க தண்ணீர் கொடுத்து, நீங்க தயவு செய்து என் வீட்டுல கை நினைச்சிட்டு போகணும் என்று சொல்லி சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுத்து, சாப்பிட்டு போனா என் மேல கோபம் இல்லைன்னு அர்த்தம். அந்த அப்பாவி கொண்டு வந்து தட்டில வைத்தான், ரொட்டியும் முட்டையும். ஏறத்தாழ குறித்து போய்விட்டது இவருக்கு.
இவர் தன்னுடைய நப்சை பார்த்து சொன்னார், ஏ அபுத்துராவு நப்சி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 70 அடி வாங்கி இதை சிக்கிறவா? 70 அடிகளுக்கு பின்னாலுமா உனக்கு இது வேண்டும்? இது நீ ஆசைப்பட்ட எதை எங்க ஆசைப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு நீ எல்லை தாண்டி ஆசைப்பட்டாய. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இறைவன் வைத்த விடையை பார்த்தாயா? உனக்கு இப்படியெல்லாம் அவமானப்பட்டு இதை சாப்பிடத்தான் வேண்டுமா? சொன்ன பாவத்திற்காக ரொட்டி ஒரு துண்டை எடுத்து வாயில வைத்து அபுத்துராவை நோக்கி வெளியே போவார். நீங்கள் எல்லா இறைநேசர்களின் வரலாறுகளை படித்தாலும் மனசு கேட்கிறத கொடுத்தால் இவன் எல்லா இன்னல்களையும் அனுபவிப்பான். தொந்தரவே எனக்கு வரக்கூடாது என்று நினைக்கிற மனிதனுக்கு ஒரே ஒரு சூத்திரம் இந்த மார்க்கம் சொல்லுகிறது. என்ன சூத்திரம் தெரியுமா? மனசு ஆசைப்பட்டதை அதுக்கு கொடுக்கணும்னு நினைக்காத, உனக்கு தொந்தரவு வராது. தொந்தரவு வருகிறது என்றால் மனது ஆசைப்படும் சில விஷயங்களுக்காக நீ போராடுகிற போது இறைவன் எப்போதும் மனது விரும்பியதை சில தொந்தரவுகளுக்கு பின்னாலே தான் தருவான், சும்மா தரமாட்டான். சில இன்னல்களுக்கு பின்னாலே தான் தருவான். நப்சை அடக்குவதற்கான மார்க்கம் சொல்லுகிற முதல் வழி மனதின் விருப்பங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும். இரண்டாவது வழி வணக்க வழிபாடுகள் என்ற சுமையை கொஞ்சம் ஓவரா சுமத்தணும். தானா சரியாயிரும். ஒத்து வராத கழுதைக்கு சலவை செய்பவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? முதல் நாள் பட்டினி போடுவார்கள், மறுநாள் வழக்கமாக பொதி ஏற்றுவதை விட 2 மூட்டை அதிகம் ஏற்றுவார்கள். தானா கண்ட்ரோலுக்கு வந்துடும். கண்ட்ரோலுக்கு வராத கழுதையை கையாளுவது போல் மனித மனத்திற்கும் ஒன்று உண்டு. உன் அடக்கத்திற்குள் அது வரவில்லையானால் இபாதத் என்கிற சுமையை போடு, அவர்களுக்கு போடு. அந்த சுமையை தாங்குகிற போது எந்த கெட்ட எண்ணத்திற்கும் வராமல் தானாக அது நகர்ந்துவிடும். மனதை அடக்கியான குர்ஆன் நபி சொல்லுகிற 2வது வழி. 3வது வழி நம்ம கண்ட்ரோல்ல அது அவ்வளவு சீக்கிரம் வராதுங்கிறனாலையும் நமக்கெல்லாம் அதுக்குள்ள சக்தி போதாதுங்கிறனாலையும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிற போதெல்லாம் எனது நப்சை எனக்கு கட்டுப்பாடாய் தீயதை தூண்டாதவாறு ஆக்கி கொடு என்று துவா செய்ய வேண்டும். குர்ஆனுடைய 13வது ஜுஸ்வின் துவக்கம். மிக பரிசுத்த நாயகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வேற எந்த நபிக்காவது இந்த துவாவை வச்சிருக்கலாம். அல்லாஹ் யூசுப் நபியை சொல்றான். காரணம் என்னன்னா, நப்ச ரொம்ப அடக்கிறவர். அவரு பக்கத்துல பொம்பளை நின்னப்ப கூட நம்ம கொண்டு ஓட்டுவர். அவ்வளவு பெரிய கண்ட்ரோல் பவர் உள்ள யூசுப் அவர் பேசுகிறார். அந்த வாக்கியம் 13வது ஜுஸ்னுடைய துவக்கம். வமா உபர்ரிஹு நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ. யா அல்லாஹ், என்னுடைய ஆன்மாவை என்னால சுத்தப்படுத்த முடியல. என்னுடைய நப்சு லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ, கெட்டதை தொடர்ந்து தூண்டிக்கிட்டே இருக்குது, என்னால் அதுக்கு முடியல. இல்லாமா ரஹ்ம ரப்பி, என் ரப்பு கிருபை செய்தாலே தவிர நான் அதை என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியாது. எனவே நீ அதை தூய்மைப்படுத்தித்தா என்று மிகுந்த மனக்கட்டுப்பாடுகளுக்கு பெயர் போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால், அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், என் நஃப்ஸுக்கு தக்வாவை கொடு, அதை சுத்தப்படுத்துறதுல நீ மட்டும்தான் சரியாக சுத்தப்படுத்துபவர்களில் மேலானவன் என்று இதயத்தை சுத்தம் செய்து தருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது போல் நாமும் பிரார்த்திப்போம். அல்லாஹ் மனதின் ஆசைகள், அழுக்காறுகள், மார்க்கத்திற்கு மாற்றமான விருப்பங்கள், ஷரியத்திற்கு எதிரான எண்ணங்கள், எல்லாவித அழுக்குகளிலே இருந்தும் அழுக்காறுகளிலே இருந்தும் அல்லாஹ் நம்முடைய நஃப்ஸை தூய்மையாக்கி தருவானாக. ஆமீன்.